வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோவில் கரூரில் நடைபெற்ற கூட்ட நெரிசல் சம்பவம் மற்றும் அதில் உயிரிழந்தவரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவது தொடர்பாக வெளியாகியுள்ள தகவல்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். இந்த விவகாரம் ஏன் மீண்டும் பேசப்படுகிறது? யாருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டது? ஏன் சில குடும்பங்களுக்கு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது? இந்த விவகாரத்தின் சட்டம் மற்றும் நிர்வாக பின்னணி என்ன என்பதை பார்ப்போம். கரூரில் நடைபெற்ற நிகழ்வின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் பலர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சம்பவத்திற்கு பிறகு அரசு நிவாரணத் தொகை, குடும்பங்களுக்கு ஆறுதல் மற்றும் தேவையான உதவிகளை அறிவித்தது. மேலும் சில குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்குவது குறித்து அறிவிப்புகள் வெளியிட்டன. சில ஊடக அறிக்கைகள் மற்றும் அரசியல் தரப்புகளின் கருத்துக்களின்படி உயிரிழந்த அனைவரின் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அரசின் தரப்பில் தகுதி விதிமுறைகள் மற்றும் நிர்வாக நடைமுறைகளின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படுவதாக விளக்கமளிக்கப்படலாம். இந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அரசு வேலை வாங்குவது தொடர்பான நடைமுறைகள் குறித்து நீதிமன்றத்தில் விவாதங்கள் நடைபெற்றதாக செய்திகள் வெளியாகின. நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இந்த விவகாரத்தின் முடிவை தீர்மானிக்கும். இந்த விவகாரத்தில் ஆளும் தரப்பும் எதிர்க்கட்சிகளும் தங்களது கருத்துக்களை வெளியிட்டு வருகிறது. எதிர்க்கட்சிகள் அனைத்து பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சமமான உதவி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. ஆளும் தரப்பு நடைமுறைகளுக்கு உட்பட்ட உதவிகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தில் பொதுமக்களின் முக்கிய எதிர்பார்ப்பு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு விரைவான மற்றும் நியாயமான உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பதை அரசியல் விவாதங்கள் விட மனிதநேய அணுகுமுறை முக்கியம் என்று கருத்து தெரிவிக்கிறார்கள். அரசின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள், நீதிமன்றத்தின் அடுத்த உத்தரவுகள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் வெளிவந்த பிறகே இந்த விவகாரத்தின் முழுமையான நிலை தெளிவாகும். கரூர் நெரிசலி சம்பவம் பல குடும்பங்களுக்கு பாதித்து ஒரு துயரமான நிகழ்வாகும். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான உதவிகள் விரைவாகவும் இந்த விவகாரம் கொடுத்து உங்களுக்கு அடுத்த கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.